ஒரு சபையில் 3 வருடம் போதகர் பணி செய்த பின்பதாக வேறொரு போதகரை மாற்றி அந்த இடத்திலே பணியமர்த்துவார்கள். இப்படி பல போதகர்கள் வந்து போயிட்டாங்க. புதிதாக ஒரு போதகர் அந்த நாள்ல கடந்து வந்திருக்கிறார். அந்த சபைக்கு கடந்து வரும்போது அந்த சபையிலே இருந்த விசுவாச மக்கள், பிள்ளைகள் எல்லாரும் சிலர் ஐயா, எங்க சபைக்கு நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துதல், நீங்க வாங்க பணி செய்யும்படியா கடந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்க தக்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சிலர் வாழ்த்துதல் சொல்லுகிறாங்க. சிலர் சொல்றாங்க, எங்களுக்காக நல்லா ஜெபிக்கணும், நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம்னு சொல்றாங்க. இப்படி எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு நபர் ஒரு கடிதத்தை கொண்டு கொடுக்கிறாப்புல. அந்த கடிதத்தை வாங்கி இந்த போதகர் படிக்கிறாரு. படிக்கும்போது ஆச்சரியமான ஒரு காரியம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருந்தது. என்னன்னு சொன்னா, ஐயா, அநேக போதகர்கள் வந்து போயிட்டாங்க, இப்ப நீங்க புதிதாக கடந்து வந்திருக்கிறீங்க. ஒன்று சொல்லுகிறேன், எங்கள் சபை மரித்து போய் இருக்கிறது, எங்கள் சபையில் ஜீவன் இல்லை. நீங்க வந்திருக்கிறீங்க, இந்த 3 வருடத்தில் எதையாவது செய்து எங்கள் சபையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. அந்த கடிதத்தை படித்த உடனே இவருடைய உள்ளம் உடைந்தது. ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தார். முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே எழும்பி நின்று ஒரு அறிவிப்பு கொடுத்தார். சபையில் இருந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் பார்த்து, நமக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபையிலே ஒரு அடக்க ஆராதனை நடக்கும், அதற்கு எல்லாரும் ஆயத்தமாக நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி சபைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தார். சபையில் இருந்த விசுவாச மக்கள் எல்லாம் யார் மரித்து போனா, யார் மரித்து போனா, யார் மரித்து போனா என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். யாருக்குமே தெரியவில்லை யார் மரித்து போனார் என்று சொல்லி. ஆனால் போதகர் சொல்லுகிறார், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபையிலே அடக்க ஆராதனை நடக்கும். அந்த சபையின் வழக்கம் என்னன்னு சொன்னா, மரித்தவர்களுடைய சரீரத்தை முன்பதாய் கொண்டு வந்து ஆராதனை செய்து ஜபித்து பிற்பாடு கொண்டு போய் அடக்கம் பண்ணுவார்கள். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனது, சபையில் இருந்த விசுவாசிகள் எல்லாரும் அடக்க ஆராதனைக்கு ஆயத்தமாய் கடந்து வருகிறார்கள். முன்பதாய் ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டியிலே ஒரு நபர் கிடத்தப்பட்ட நிலைமையிலே கண்ணாடியால் மூடப்பட்டிருக்கிறது. பாடல் எல்லாமே ஒரு துக்க வீட்டிற்கு பாடுகிறது போல ஒவ்வொரு பாடல்களும் இருக்கிறது. எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாடல் முடிந்த பின்பதாக ஒவ்வொரு நபராய் கடந்து வந்து யார் என்று சொல்லி பார்த்து மரியாதை செலுத்தி விட்டு போய் உட்காருவாங்க. ஒவ்வொரு நபராய் கடந்து வர்றாங்க. கடந்து யார் என்று ஆச்சரியமாய் பார்க்கும்படியாய் முன்பதாய் கடந்து வர்றாங்க. ஆனா பக்கத்துல வந்து பார்த்த உடனே இவர்களுடைய முகமானது அப்படியே சுருங்கி போயிடும். போய் துக்க முகமாய் இருப்பாப்புல. அடுத்த நபர் கடந்து வருவாரு, அங்க பாப்பாப்புல, முகத்தை பாப்பாப்புல போய் துக்க முகமாய். இன்னொரு நபர் கடந்து வருவாரு, அப்படியே பார்த்துட்டு போய் தலையை குனிய வைத்து ஓ என்று அழ ஆரம்பித்தார்கள். சபையிலே ஒரு வித்தியாசம் வர ஆரம்பித்தது. சபையிலே எல்லாரும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார்கள். ஏன் என்று தெரியவில்லை. அல்லேலூயா. கடைசியான நபர் கூட பார்த்து முடிந்த பின்பதாக அந்த இடத்திலே நடந்த சம்பவம் என்னன்னா, சவப்பெட்டி போல் அந்த இடத்துல செய்யப்பட்ட இடத்துல உள்ளே ஒரு கண்ணாடியானது வைக்கப்பட்டிருந்தது. யார் எட்டி பார்க்கிறார்களோ பார்க்கும்போது பார்க்கிறவர்களுடைய முகமானது, அந்த பிம்பமானது வெளியே தெரியும். அங்கே உள்ளே பிரேதம் ஒன்றும் இல்லை, ஆனால் பார்க்கிற நபருடைய முகமானது தெரியும்.
ஒரு நபர் வந்து பார்க்கிறார்களே, ஆனால் ஐயோ நான் இந்த சபையிலே செத்தா இருக்கிறேன், ஐயோ இந்த சபையிலே நான் உயிர் இல்லாமலா இருக்கிறேன். வந்து பார்க்கிற ஒவ்வொரு நபரும் அப்படியே போய் அழுது 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 அந்த இடத்துல போய் காத்திருக்க ஆரம்பித்தார்கள். சபையிலே போதகர் எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒன்று சொல்லுகிறேன், இந்த சபை சாகவில்லை, ஆனால் இந்த இடத்திலே இருக்கிற நபர்களாகிய நீங்கள் உயிர் இல்லாமல் இருக்கிறீர்கள், நீங்கள் செத்து இருக்கிறீர்கள். அதனால இன்னைக்கு நீங்கள் உயிரடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே ஓ என்று அழுகுறார் அந்த சபையிலே கேட்க ஆரம்பித்தது. அந்த நாளிலிருந்து அந்த சபையிலே ஒரு மாற்றம், ஜனங்கள் மத்தியிலே ஒரு மாற்றம், ஒரு உயிர் மீழ்ச்சியானது கடந்து வர ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறேன், ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க மேல நான் வரும்போது நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறீங்க? தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் மட்டும் வனாந்திரம் வனாந்திரமாகவே தான் இருக்கும். இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கை வனாந்திரமாகவே இருக்கிறது. ஒரு பாலைவனத்துல நீங்க போய் எதை தேடி கண்டுபிடிப்பீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை பாலைவனமாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாலைவனமாக இருக்கிறது. நீங்கள் அங்க பாக்குறீங்க காணல் நீர், ஓடி பாக்குறீங்க தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்லி, ஆனால் அந்த இடத்துல ஏமாற்றம். திரும்பி பார்க்கிறீங்க தண்ணி கிடைக்கும், காணல் நீர், ஓடி பாக்குறீங்க வெறுமை. வனாந்திரத்துல ஒண்ணுமே இல்லை. ஆவியானவர் சொல்றாரு, என் ஆவி ஊற்றப்படும் மட்டும் உன் வாழ்க்கை வனாந்திரமா இருக்கும். என் ஆவி ஊற்றப்படுமே ஆனால் உன்னுடைய வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். உன்னுடைய வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். வயல்வெளி அடர்ந்த காடா எண்ணப்படும். கரங்களை தட்டி விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உம்முடைய ஆவியை என் மேலே பிரவேசிக்க பண்ணும்போது என்னுடைய வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும் ஆண்டவரே. வயல்வெளி அடர்ந்த காடா எண்ணப்படும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை என் மேல இன்னைக்கு ஊற்றணும்னு சொல்லுங்க.